ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரடி காசு பக்கம் சரடி காசையில் நம்ம ரோகிணி இருக்காங்களே, லேகியம் வந்துருச்சுங்க. லேகியத்தை கையில் வாங்கினதுக்கப்புறமா இதனால் சைடு எஃபெக்ட் எதுவும் வராதுன்னு சொல்லிட்டு கண்ட மெனிக்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா நீ பில்லி சூனியம் எல்லாத்தையும் சேர்த்து உன் புருஷனுக்கு வைக்கிறம்மா, நீ என்னதாமா உன் புருஷனுக்கு வைக்காமல் இருக்க, அப்படியாவது அவன் திருந்துவான் மாறுவான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ரோகிணி, இது ஐடியா ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா அந்த லேகியம் எங்கே கிடைக்கும்னு சொல்லுங்கள் ரோகிணி, நாட்டில் முக்கால்வாசி பேத்துக்கு தேவை. இது ஒரு பக்கம் இருக்க, வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே பால் இல்லையான்னு சொல்லி கேட்க, பால் ஏன் எடுத்து வைக்காம விட்டீங்கன்னு சினுங்கிறாங்க. ஏமா உன் புருஷனுக்கு வேணும், உனக்கு வேணும், நீ தான் காய வச்சுக்கணும், போமா அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இந்த அலப்பறம் நடந்துகிட்டே இருக்க டைமில் நம்ம முத்து ஒரு பக்கம் கிருஷ்ண கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராரு. வந்ததுக்கப்புறமா ஷாக் ஆகிட்டாங்களாமா எல்லாம். அம்மான்னு சொல்லிட்டு இவன் ஒடியாந்து கட்டுப்பிடிச்சா என் சோழி முடிச்சிச்சேன்னு திருன்னு முழிக்க, கடைசியில் பார்த்தா என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் விஜய் ஒரு பக்கம் யார் பத்த பிள்ளைய எங்கே இதுக்கடா கூட்டு வரேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு சொல்கிறாங்க. சொல்ல சுருக்குன்னு இருக்கு. நம்ம ரோஹிணிக்கு பாவமா இல்லை, ஏமா உன் கண்ணு முன்னாடியும் உன் பெத்த பிள்ளை எவ்வளோ பேசுகிறாங்க. உலகத்திலேயே புள்ள தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க முக்கால்வாசி பேர், இந்த மாதிரி பிள்ளைய விட்டுட்டு லைஃப் தான் முக்கியம்னு நினைக்கிறவங்களும் பாதி பேர் இருக்காங்க. விட்டுட்டு அதனால தான் பாதி பேர் ஓடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் கிருஷ்ண பாட்டி நான் இங்கே இருந்துக்கிறேன் பாட்டின்னு சொல்லி கேட்க, நான் உனக்கு பாட்டியா, நீ இதுக்கடா என்ன பாட்டிங்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு சொல்கிறாங்க. அம்மா குழந்தை தெய்வம் ஒன்றுன்னு சொல்லுவீங்க, இப்போ ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி ஒரு பக்கம் சுருக்குன்னு சொல்லி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை ஒரே பர்மிஷன் தான் கொடுத்தாரு, நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல, நம்ம ரோகிணி ஒரு பக்கம் விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே அவங்க அம்மா பார்க்க போகிறாங்க. நான் நிம்மதியாக இருக்கிறதே உனக்கு பிடிக்காதா, நீ எதுக்கு இப்படி பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கிருஷ்ண பார்த்து கூட்டு போக தெரியாதா அப்படி இப்படின்றாங்க. ஏமா இந்த நிலைமையிலே நீ என்னை திட்ட தான் வந்திருக்கேன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ஏமா நான் என்னையே நானே அடிபட்டு கிடக்கிறேன், என்னை கூட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததே அந்த பையன் தான். இந்த நிலைமையில கூட உனக்கு வந்துட்டு இந்த நீ மாட்டிக்குவேன்ற எண்ணம் மட்டும்தான் முக்கியம் இல்லை, அப்போ நான் போயிட்டேன்னா கிருஷ்ணலாம் நீ அப்படியே விட்டுருவல, அது மட்டும் நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது, எல்லாம்